சாப்பிடக்கூடியது தான். ஆனா, இது நல்லா இருக்குமான்னா, அப்பதான் அந்த குழந்தை சாப்பிட்டு, வாவ்! என் இடுப்பு. இட்ஸ் அ பெயின். அன்எக்ஸ்பெக்டட் கெயின் நம்ம ப்ராடக்ட். அன்யூசுவல் பெயின், அன்எக்ஸ்பெக்டட் கெயின் அண்ட் த ஸ்டோரி ஆஃப்டர் இட். அன்யூசுவல் பெயின் லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், என் இடுப்பு. இட்ஸ் அ பெயின். அன்எக்ஸ்பெக்டட் கெயின் நம்ம ப்ராடக்ட். ஸ்டோரி ஆஃப்டர் இட் அவங்க எவ்வளோ வீட்ல பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி இது வந்து எல்லா இதுலயுமே இருக்கு. இதே வந்து நீங்க எஃப்எம்சிஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைக்காலஜியாக நிறைய கொஸ்டின்ஸ் மைண்டில் வரும். அது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். நூடுல் பிராண்டுன்னு வச்சுக்கோங்க. நூடுலோ எனி கன்சியூமபிள் ப்ராடக்ட் விச் இஸ் பேக்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேசிக்காக நீங்கள் இப்போ எல்லா ஆட்ஸையும் ரிலேட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு காமன் ஃபேக்டர் அதில் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அது ஒரு பேக்கெட் வருது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா மோஸ்ட்டாக ஒரு ட்ரஸ்ட்டு கெயின் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா வந்து மோஸ்ட்டாக மாம் வில் குக் அண்ட் ஷீல் சர்வ் டு அ கிட். குழந்தை இது பண்ணும். ஸோ ஒரு அம்மா குழந்தைக்கு கொடுக்கும் போதே அதில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வரும். இது வந்து சாப்பிடக்கூடியதா, இது நல்லதா அப்படிங்கும் போது தான் நீங்கள் வந்து நேச்சுரலான கேரட்டை கட் பண்ணுறது, பீன்ஸை கட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டையும் ஒன்றா ஒரு பேனில் போட்டு குக் பண்ணுற மாதிரியெல்லாம் காட்டுவீங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் சரி இது சமைக்கக்கூடியது தான் அப்படின்னதுக்கப்புறம் இது நல்லா இருக்குமான்னுக்கும் போது தான் ஒரு அழகான பவுலில் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. பார்க்குறக்கு டெலிஷியஸாக இருக்குது. இது இது யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், இது குழந்தைங்களுக்கு தரலாமான்னும் போது தான் ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஓகே சாப்பிடக்கூடியது தான். ஆனால் இது நல்லா இருக்குமான்னா, அப்போ தான் அந்த குழந்தை சாப்பிட்டு வாவ்! அப்படின்னு சொல்கிறது.